விஜய் கட்சிக்கு போனவர் வந்து தூய்மையான ஆட்சி தருவோம்னு வேற சொல்லியிருக்காரு. அதிமுகவும் திமுகவும் ஒண்ணுதான், நான் அதோட தேர்ந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், அதனால விஜய் கட்சியில விஜய சிஎமாக உயிரை கொடுத்து போராடுவேன்னு சொல்லியிருக்காரு. ஏயா நீ உயிரனா கூடு மயிரனா கூடு, அது உன்னுடைய விருப்பம். நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணு, என் புரட்சி தலைவர், இந்த இயக்கத்தை ஆரம்பித்த தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் படத்தை வைத்துக் கொண்டு இந்த இயக்கத்திற்காக தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொண்டு இந்த இயக்க தொண்டர்களுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் இந்த இயக்கத்துக்காகவும் தன்னுடைய உயிரையே விட்டு என் தலைவி, தியாக தலைவி, பொன்மன தலைவி, புரட்சி தலைவி அம்மா படத்தை வைத்துக் கொண்டு நீ ஏன் போற? நான் கேட்கறது ஒண்ணு, நீ எதனா குடு. ஜனநாயக நாட்டுல எங்க கட்சி தலைவருங்க, எங்க கட்சி தலைவி, எங்க கட்சி தலைவர் படத்தை வைத்துக் கொண்டு நீ ஏன் பண்ற? நீ எதனா பொண்ணு எவங்கிட்டனா போ, எவன் கூடனா போ, அது என்னுடைய, அது உன்னுடைய விருப்பம். நீ ஓடி போயிட்ட, ஓடுகாலி நீ போயிட்ட, அதையெல்லாம் நான் பேசவில்லை. அது உன்னுடைய விருப்பம். நீ போற. நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க ஜெயலலிதா போட்டோ வச்சுக்க கூடாது, அது அவர் விருப்பம். ஜனநாயக நாட்டுல எங்க கட்சி தலைவருங்க, எங்க கட்சி தலைவர் படத்தை வைத்துக் கொண்டு நீ எங்க கட்சியை இழிவா பேசுவ. எங்க கட்சி தலைவி படம், எங்க கட்சி தலைவர் படத்தை வைத்துக் கொண்டு நீ எங்க கட்சியை இழிவா பேசுவோம், நாங்க பார்த்து கொண்டு இருப்போமா? அவர் தான் தெளிவா சொல்றாரு சார், இது அதிமுக இல்ல, இது டிஎம்கே இடிஎம்கே. ஏங்க அந்த ஆளுதான் வயசாகி போச்சு, கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகாம டிவிகேக்கு போயிருக்காருன்னா எதேதோ பேசி கொண்டு இருக்கிறாரு. என்ன பேசுறதுன்னே அண்ணன் செங்கோட்டையனுக்கு தெரியாம போச்சு. எப்படி பேசணும், என்ன பேசணும்? 50 ஆண்டு காலம் இந்த அரசியல் வாழ்க்கையிலே உனக்கு வாழ்க்கை பிச்சை போட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீ வெளியே போய் இந்த இயக்கத்தை நீ இவ்வளவு இழிவா பேசுற. அண்ணன் எடப்பாடியார் உனக்கு கடைசி காலகட்டத்திலே உன்னை அமைச்சராக்கி அழகு பார்த்த தலைவர் எடப்பாடியார். நீ பள்ளி கல்வித்துறை அமைச்சராயிருப்பியா? உனக்கு கொடுத்து அழகு பார்த்தவருங்க எடப்பாடியாரு. ஒரு ஓடாம இருந்த காரை எஃப்சி பண்ணி மீண்டும் 2016 பிறகு ஓட வச்சவர் எங்க அண்ணன் எடப்பாடியார். உனக்கு அமைச்சர் கொடுத்தாங்களா அம்மா 2016க்கு அப்புறம்? கொடுத்தவர் எங்க அண்ணன் எடப்பாடியார். நீ அவரை போய் பழி போடலாமா? அவரை பற்றி நீ தவறா பேசலாமா? நீ என்ன வேணா உண்மையை பேசியா, தவறானதை ஏன் பேசுற? நீ எந்த கட்சிக்கு வேணா போ, எங்க வேணா போ. நாளைக்கு ஸ்டாலின் வீட்டிலே கூட போய் உட்காரு, அண்ணா அறிவாலயத்துக்கு வாட்ச்மேனா கூட போ, அது உன்னுடைய விருப்பம். இந்த இயக்கத்தை பத்தி நீ ஏன் தவறா பேசுற? போனவன் மூடிக்கிட்டு அந்த வேலையை செய்ய, எங்க இயக்கத்தை பற்றி எல்லாம் பேசாத. ஓடிட்டியா, அதோட இருக்கணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கு எவனுக்கும் அருகதை கிடையாது. இந்த இயக்கம் தொண்டர்களுக்காக உருவான இயக்கம், மக்களுக்காக சேவையாற்றுவதற்காக உருவான இயக்கம். இந்த இயக்கம் ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்பு முக்கிய இயக்கம், வரலாற்று தலைவர்களை பெற்ற இயக்கம். இந்த இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு தமிழகத்திலே யாருக்கும் அருகதை கிடையாது.